இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் திடீரென சந்தித்து பேசினார். இந்நிகழ்ச்சி புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் ஒரே கட்சியில் இருந்தாலும் எதிர் துருவத்தில் இருந்து வந்த சூழ்நிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் திடீரென சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவது தொடர்பாகவும் விவாதித்தனர். இதுகுறித்து கண்ணன் கூறுகையில், இதற்கு முன் மத்திய அமைச்சரை சந்தித்தது போன்றுதான் இப்போதும் சந்தித்து பேசியதாகவும் இது வழக்கமான சந்திப்புதான் என்று தெரிவித்தார். ஆனால் விவரம் அறிந்த காங்கிரசார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 1543. எனவே நாராயணசாமி கண்ணனையும் சேர்த்தால் 3086 மதிப்பு கிடைக்கும் என்றும், புதுவை சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு மதிப்பு 41. மேலும் என்ஆர் காங்கிரஸில் 15 சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளதால் இவர்களின் மொத்த வாக்கு மதிப்பு வெறும் 615 தான் என்பதால் காங்கிரஸ் இதனை ஒரு பொருட்டாக மதிக்காது. இதனால் காங்கிரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் இதுகுறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்தனர். எது எப்படியோ இரு துருவங்களாக செயல்பட்டு வந்த இருவரும் சந்தித்து பேசியது காங்கிரஸ் கட்சியில் மட்டுமல்ல, புதுவை அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவுப் பொருட்கள் மீதான 10% வாட் வரியை ரத்து செய்யாவிட்டால் அரசியல் கட்சிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா எச்சரித்துள்ளார். புதுவை ஹோட்டல், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் மற்றும் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் சங்க அவசர ஆலோசனை கூட்டம் சின்னக்கடை மணிக்கூண்டு மகாலட்சுமி திருமண நிலையத்தில் சங்க தலைவர் பாலு தலைமையில் பொதுச் செயலாளர் சுதாகர், பொருளாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி அமைப்பாளருமான திரு சிவா கலந்து கொண்டு பேசுகையில், அகில இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு புதுவையில் சமைத்த உணவு பண்டங்களுக்கு 10% வாட் வரியை அரசு அமல்படுத்தியுள்ளதால் உணவு பண்டங்களை விற்பனை செய்வதை புண்ணியமாக தொழிலாக கருதி தொழில் செய்வோரும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்படுவர். மேலும் சில மாநிலங்களில் வாட் வரி உணவு பண்டங்களுக்கு முற்றிலுமாக இல்லை. மேலும் தமிழகத்தில் 2% உள்ள நிலையில் புதுவையில் 10% என அமல்படுத்தி இருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி ஹோட்டல்கள், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் அனைத்தையும் கடையடைப்பு செய்து போராட்டம் நடைபெறும் என்றும், வாட் வரியை அரசு உடனே ரத்து செய்யாவிட்டால் அடுத்த கட்டமாக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று பேசினார். அதில் கடை உரிமையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வாட் வரி விதிப்பால் ஏற்கனவே வியாபாரம் படுத்து மிக மோசமான நிலையில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் இப்பொழுது இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவாக 10% சமைத்த உணவிற்கும் ஸ்வீட் ஸ்டால், பேக்கரி போன்றவற்றிற்கு விதித்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. இது இந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. புதுச்சேரிக்கு வருகின்ற சுற்றுலா வெகுவாக குறைக்கின்ற சூழ்நிலையில் இந்த வரி விதிக்கிறார்கள். முதலமைச்சரை சென்று சந்தித்த பொழுது அவர் இவற்றையெல்லாம் சரி செய்வது என்று சொல்லிவிட்டு இதை சரி செய்யாத காரணத்தினால் இப்பொழுது ஹோட்டல் உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து, ஹோட்டல் மற்றும் பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த 17ஆம் தேதி கடையடைப்பு நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதிலும் கூட கலந்து கொண்ட அத்தனை உரிமையாளர்களும் தொடர் போராட்டமாக கடைகளை இந்த வரி விதிப்பை திரும்ப பெறும் வரை கடையை சாத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லோரும் வைத்தார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த அரசாங்கத்திற்கு இந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் ஒரு நாள் மட்டும் 17ஆம் தேதி மட்டும் 24 மணி நேர கதவடைப்பை இந்த உணவு விடுதிகள், ஸ்வீட் ஸ்டால், பேக்கரி போன்ற அனைத்தும் புதுச்சேரியில் மூடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கு செவிசாய்த்து இந்த அரசாங்கம் இதற்கு செவிசாய்த்து செய்யவில்லை என்றால் புதுச்சேரியில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து, புதுச்சேரி மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
புதுவையில் 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இளம்பிள்ளைவாத நோயை முற்றிலுமாக ஒழிக்க நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு முதல் தவணையாக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதில் பெற்றோர்கள் ஆர்வமாக பங்கேற்று சுகாதார நிலையங்கள், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்ட முகாம்களில் தங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுச் சென்றனர். சொட்டு மருந்து வழங்கும் பணியில் சுகாதாரத்துறை செவிலியர்கள், ஊழியர்கள், NCC மாணவர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், செவிலிய மாணவர்கள் என 2000க்கும் மேற்பட்டோரும் டாக்டர்கள் கொண்ட கண்காணிப்பு குழுவினரும் ஈடுபட்டனர். புதுவை காலாப்பட்டில் மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் வழங்க வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். புதுவை காலாப்பட்டு சிங்காரவேலர் நற்பணி மன்றம் சார்பில் தானே புயல் பாதிப்பு காரணமாக அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் அறிவித்தது போன்று வழங்கப்படாததை கண்டித்து அனைத்து வீடுகளிலும் சிங்காரவேலர் நற்பணி மன்றத்திலும் கருப்பு கொடி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட மீனவர் அணி தலைவர் குமார் தலைமையில் துணைத் தலைவர் குப்புராஜ், செயலாளர் மகேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தானே புயல் நிவாரணம் அறிவித்தபடியும் விடுபட்ட வீடுகளுக்கு வழங்க வலியுறுத்தியும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கண்டனம் தெரிவித்தனர். புதுவை கிருமாம்பாக்கம் பேட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலையினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை கிருமாம்பாக்கம் பேட்டில் பொங்கல் திருவிழாவிற்காக ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இணை இயக்குநர் மீனா மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் ஆதி திராவிட மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இலவச துணியினை பெற்றுச் சென்றனர். புதுவை எல்லப்பிள்ளை சாவடியில் உள்ள ஹோட்டல்களில் பயன்படுத்தப்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களை உணவு பதுக்கல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். புதுவையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை ஹோட்டல்களில் உபயோகப்படுத்துவதாக புகார் வந்ததால் உணவு கடத்தல் தடுப்பு போலீசார் எல்லப்பிள்ளை சாவடி, குயவர்பாளையம் ஆகிய பகுதிகளில் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையில் வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டதை கண்டுபிடித்து அந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக பிள்ளைத்தோட்டத்தைச் சேர்ந்த சக்கரபாணியின் மகன் மனோகர், குயவர்பாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகன் குமார் உள்பட 3 பேரை கைது செய்தனர். மேலும் பல இடங்களில் ஹோட்டல்களில் வீட்டு உபயோக சிலிண்டர் உபயோகப்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளது. எனவே இந்த சோதனை தொடரும் என்று போலீசார் தெரிவித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி திராவிடர் கழகத்தினர் தந்தை பெரியார் சிலை அருகில் போராட்டம் நடத்தினர். சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தியும், ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மற்றும் தனி ஈழத்திற்கு தீர்வு காண கோரியும், காவிரி நீர் பிரச்சினைகளை வலியுறுத்தியும் திராவிடர் கழகத்தினர் காமராஜ் சாலை, தந்தை பெரியார் சிலை அருகில் கழக செயலாளர் அன்பரசன் தலைமையில் துணைத் தலைவர்கள் அறிவழகன், துளசிராமன், அமைப்பாளர் குமார் ஆகியோர் முன்னிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமிழர்களின் நீண்டகால கனவான சேது சமுத்திர திட்டம், ஈழத்தமிழரின் வாழ்வுரிமைக்கு தனி ஈழமே தீர்வாகும் என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் குடும்பத்தை வாழ வைப்பவர்களே விபத்துகளில் பலியாவதாக SSP ஸ்ரீகாந்த் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், புதுவையை பொறுத்தவரை ஆண்டுக்கு சராசரியாக 240 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாகவும், கொலையில் 30 பேர் பலியாகின்றனர். மேலும் விபத்துகளில் 2500 பேர் கை கால்களை இழக்கின்றனர் என்றும், வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லோரிடத்தும் இருந்தாலும் புதுவையில் 7 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வீட்டிற்கு 4 வாகனங்கள் கூட இருக்கும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காததால் சாலை விபத்துக்கள் நடப்பதாகவும், குறிப்பாக சாலை விபத்துகளில் 20 முதல் 40 வயதிற்குட்பட்ட குடும்பத்திற்கு வாழ்வு கொடுப்பவர்களே இறப்பதாகவும், இதனால் சாலை விபத்தில் இறப்பவர்களின் குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. எனவே வாகனம் ஓட்டுவோர் போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்து வந்தால் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்கலாம் என்று கூறினார். புதுவை மேல்பரிக்கல்பட்டில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை மேல்பரிக்கல்பட்டு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 121வது பிறந்தநாள் விழா நடத்தப்பட்டது. அதனை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வீதியுலாவும், பின்னர் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்பரிக்கல்பட்டு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுவை பெத்திச்செமினார் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு கண் சிகிச்சை முகாமினை முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் துவக்கி வைத்தார். புதுவை பெத்திச்செமினார் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சிறப்பு முகாம் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிறப்பு கண் சிகிச்சை முகாம் கண் மருத்துவர் அமல்ராஜ் தலைமையில் புதுவை உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம், பள்ளி முதல்வர் அருட்தந்தை டொன் போஸ்கோ முன்னிலையில் நடைபெற்றது. முகாமினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம் துவக்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் பூபதி மற்றும் திட்ட அலுவலர் எட்மன் நன்றி கூறினர். புதுவை தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற உலக ஹீமோபிலியா தினத்தை நலவழித்துறை இயக்குநர் ராமன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை ஹீமோபிலியா சங்கம் சார்பில் தனியார் ஹோட்டலில் உலக ஹீமோபிலியா தினம் ஹோட்டல் இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை இயக்குநர் ராமன் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதுடெல்லி ஹீமோபிலியா கூட்டமைப்பின் தென்னிந்திய தலைவர் டாக்டர் அன்புராஜ் நோக்க உரையாற்றிய விழாவில் ஜிப்மர், இந்திரா காந்தி பொது மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் ஹீமோபிலியா சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் டாக்டர் நளினி நன்றி கூறினார். மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக 47 நாட்கள் மீன்பிடி தடை காலம் இன்று முதல் துவங்கியது. இதனால் மீன் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டும் இன்று முதல் 47 நாட்களுக்கு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. தடை நேரத்தில் விசைப்படகுகள், இழுவை படகுகள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது. ஆனால் ஃபைபர் கட்டுமரங்களில் மட்டும் 20 கிலோமீட்டர் தொலைவில் மீன்பிடிக்க செல்லலாம். இதனால் மீன் தட்டுப்பாடு ஏற்பட்டு மீன் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்தை முன்னிட்டு மீனவர்கள் துறைமுகங்களில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் மீன்பிடி தடையால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மீன்களுக்கான தேவை கடுமையாக பாதிக்கப்படும். இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி கூறுகையில், மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களின் தொழில் பாதிக்கப்படும் என்பதால் 750 ரூபாய் உதவித்தொகையும் 100 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அரிசிக்கு பதிலாக பணமாக வேண்டும் என மீனவர்கள் கோரியதால் இந்த ஆண்டு 750 ரூபாய் உதவித்தொகையும் அரிசிக்கு பதிலாக 2000 ரூபாய் ரொக்கம் என மொத்தம் 2750 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தடை காலத்தின் போதே இந்த உதவித்தொகையை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். புதுவை ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வீரபிரபா இளைஞர் நற்பணி மன்ற துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தேனி ஜெயக்குமார் மற்றும் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று பரிசளித்து பாராட்டினர். புதுவை ராமநாதபுரத்தில் வீரபிரபா இளைஞர் நற்பணி மன்ற துவக்க விழா முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மன்ற தலைவர் சிவா வரவேற்று பேசிட, சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து அம்பேத்கர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். பின்னர் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழாவின் நிறைவில் வெங்கடேஷ் நன்றி கூறினார். புதுவை கீழ்பரிகல்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச சிறப்பு கண் மருத்துவ முகாமினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை கீழ்பரிகல்பட்டு மக்கள் நலவாழ்வு நற்பணி இயக்கம் சார்பில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச சிறப்பு கண் மருத்துவ முகாம் இயக்க தலைவர் மற்றும் நிறுவனர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் சிறப்பு கண் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தனர். இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று இலவச கண் பரிசோதனை செய்து பயன்பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மக்கள் நலவாழ்வு நற்பணி இயக்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவை பூமியான்பேட்டையில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகைக்காக வழங்கப்படும் இலவச துணியினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை பூமியான்பேட்டை அரசு பள்ளியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிட மக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்காக வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் இலவச துணியினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஆதி திராவிட மக்கள் பங்கேற்று இலவச துணியினை பெற்றுச் சென்றனர். பாண்டிச்சேரி நிதி லிமிடெட் முதலீட்டாளர்களின் மாதாந்திர கூட்டம் கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டு அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை கடற்கரை சாலை நேரு சிலை அருகில் பாண்டிச்சேரி நிதி லிமிடெட் முதலீட்டாளர்களின் மாதாந்திர கூட்டம் முதலீட்டாளர்கள் சங்க தலைவர் கோவிந்தசாமி தலைமையில் துணைத் தலைவர் யுவராஜ், சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் இந்த நிதி நிறுவனம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத அதிபர்கள் 6 பேரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அந்த ஆணையை ஏற்று காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த விசாரணையை புதுவை நீதிமன்றத்தில் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.